இவங்கள மாதிரி ஒரு பட்ஜெட்டான விலையில யாருமே கொடுக்கலன்னு சொல்றாங்க. நியர்பையே பஸ் ஸ்டாப்புங்க. பஸ் வந்து நின்றுட்டு பிக்கப் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஆன் ரோடு சைட்டாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்கொயர் ஃபீட் என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனா 705 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்குமே இருக்கு. ஸோ ஃபுல்லா பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க. சுற்றி காம்பவுண்ட் வால், ஸ்ட்ரீட் லைட், அவனி ட்ரீஸ். வாட்டர்னு பார்க்கும்போது ஒரு 30 அடியிலே நல்லா ஸ்வீட்டான வாட்டர். அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி, ஸோ இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 2 BHK அழகான வீடு ஒரு 45 லட்சத்தில் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. டேரக்ட் ஓனர்ன்ற பட்சத்தில் இவங்களே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இவங்களே ஓனாக பண்ணி தரனால ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்களே ஒரு 45 lakhsக்கு சும்மா அழகான 2 BHK இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வண்டலூர்ல, கிளாம்பாக்கத்தில், ஊரப்பாக்கத்தில் மிஸ் பண்ண விலையில, ஆனால் அதை விட பாதி விலையிலே இந்த இடத்தான உங்களால் இடம் வாங்க முடியும் ஒரு பட்ஜெட்டான விலையில. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழும் பார்த்து வந்து ஆமாங்க, நான் காயரம்பேடு ஜங்ஷன் தான் பேசுகிறேன். இது ஒரு பரபரப்பான ஒரு மினி டி நகரே சொல்லலாம். அந்த மாதிரி காயரம்பேடு ஜங்ஷன்லேருந்து ஒரு 600 மீட்டரில் ஒரு சூப்பரான சைடு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது இங்கே சரௌண்டிங்கில் சுற்று வட்டாரத்தில் இடங்களே இல்லை. அப்படி இருந்தாலும் நான் போகிறேன்ல இந்த சைட்டு, இவங்கள மாதிரி ஒரு பட்ஜெட்டான வழியில் யாருமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. நியர்பையே பஸ் ஸ்டாப்புங்க. பஸ் வந்து நின்றுட்டு பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஆன் ரோடு சைட்டாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா GST வந்து ஒரு 6 கிலோமீட்டருங்க. இது வந்து நம்ம நெல்லிக்குப்பம் போவோம்ல ரோடு, காயரம்பேட்லேருந்து நெல்லிக்குப்பம் போகிற ரோடு. இதுலேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் நம்மளோட சைட்டு. ஒரு 600 மீட்டர்ல தான் வசந்தம் அவனியும் அவங்கள சூப்பரான ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. இந்த சைடை பற்றி உள்ளே போயிட்டு வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்து கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, ஃபைனலாக நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. இந்த சைட்டுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியா பார்த்தீங்கன்னா சோலா ஹவுசிங் அவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. சைட்டோட ப்ராஜெக்ட் நேம் பார்க்கும்போது வசந்தம் அவனியும். இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காயரமேடுலேருந்து ஒரு 600 மீட்டர்லேயே தான் ஆன் ரோடு சைட்டாகவே அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு தான், எல்லாம் பெரிய வளர்ந்த அப்பார்ட்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் வில்லா. இந்த மாதிரி இடத்துல காயரமேடு சரௌண்டிங்கில் நீங்கள் இடங்க வீடுங்க தேடி பார்த்தாலே கிடைக்காது. ஆனால் இவங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு பட்ஜெட்டான விலையில் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க அம்யூனிட்டிஸ், டெவலப்மெண்ட்ஸ்னு சொல்ல போனால் ஸோ ஃபுல்லாக பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க. சுற்றி காம்பவுண்ட் வால், ஸ்ட்ரீட் லைட்டு, அவனி ட்ரீஸ். வாட்டர்னு பார்க்கும்போது ஒரு 30 அடியிலே நல்லா ஸ்வீட்டான வாட்டர். அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி, ஸோ இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே வச்சிருக்காங்க. ரோடோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 30 அடி 24 அடி அந்த ரோட சைஸஸ் இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் என்ன ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிக்கிறதுனா 705 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்குமே இருக்குது. ஃபேஸ் 1ல இவங்க ஃப்ளாட் போட்டு 80% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸ் 2 இவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு ப்ரீ லான்ச்சிங் வீடியோ தான் நான் இப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா டிமாண்டான ஃப்ளாட்டு. அதே மாதிரி நிறைய பேர் ஃபேஸிங்லாம் கேட்டிருப்பீங்க. நிறைய ஃபேஸிங்கு லோ பட்ஜெட்டில் அந்த ஃபேஸிங் தான் இப்போ ஃபேஸ் 2ல இவங்க ஓப்பன் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ரெஷ் லேஅவுட்னே சொல்லலாம். ஒரு டிமாண்டான இடம். இங்கே காயரமேடு, கூடுவாஞ்சேரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லேண்டுங்களே அப்படியே இருந்தாலும் இவங்க கொடுக்குற விலையில் யாராலையும் கொடுக்கவே முடியாது. எதனால் இவ்வளோ அடித்து சொல்கிறேன்னா, இது வந்து டைரக்ட் ஓனரோட லேண்டு. ஸோ அதனால் நீங்கள் ₹1 கூட வெளியில் யாருக்கும் கொடுக்க தேவையில்ல. ஸோ என் சப்ஸ்கிரைபரும் டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டினால மார்க்கெட்டை விட ஒரு பாதி விலையில் கம்மியாகவே கொடுக்குறாங்க. ஸோ இவங்க என்னன்னா மார்க்கெட்டுக்கு கொடுக்காம மக்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேட்டுன்னு பார்க்கும்போது உங்கள் ஸ்கொயர் ஃபீட் ஆரம்பிக்கும் போது 4000 அந்த ரேட்டில் எடுத்தாங்க. ஆனால் இந்த ப்ரீ லான்ச்சிங் இந்த சைட்டோட ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3600 அந்த ரேட்டில் கொடுத்தாங்க. ஃபேஸ் 2 ஓப்பன் ஆகுதுல, அது வந்து 38 லான்ச் ஆக போகுது. ஆனால் லான்ச்சிங் ஆஃபராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3600 சேம் அதே ஃபேஸ் 1ஓட ப்ரைஸே கொடுக்கலான்ட்டு ஸோ கொண்டு வந்திருக்காங்க. லான்ச்சிங் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் புக்கிங் பண்ணுறதா இருந்தால் 3600 வாங்கலாம். லான்ச்சிங் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 4000 அந்த ரேட்டுக்கு வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க, எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஃப்ளாட் புக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 2 BHK அழகான வீடு ஒரு 45 லட்சத்தில் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. டேரக்ட் ஓனர்ன்ற பட்சத்தில் இவங்களே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இவங்களே ஓனாக பண்ணி தரனால ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி இவங்களே ஒரு 45 lakhsக்கு சும்மா அழகான 2 BHK இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து DTCP ரெரா அப்படி உள்ள ப்ராஜெக்ட் 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வரீங்க ஐடியா மணி சேனல் பார்த்துட்டு வரீங்கன்னு சொல்கிற பட்சத்தில் உங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. கூடுவாஞ்சேரி காயரமேடு பக்கத்தில் 600 மீட்டர்ஸில் வேறு ப்ராஜெக்ட்டுங்க இல்லை. அப்படியே இருந்தால் சொல்லுங்கள், இதை விட ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நானே உங்களுக்கு பண்ணி தரேன். அதே மாதிரி இந்த சைட்டுக்கு வர கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OMRலேருந்து வரலாம், ECRலேருந்து வரலாம், GSTலேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. கூடுவாஞ்சேரியில் இந்த சைட்டுக்கு நீங்கள் வர வழியில் பார்த்தாலே தெரியும், ஒரு மினி டீனருக்குள்ளே வந்த மாதிரியே இருக்கும். சுற்றி கமர்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டு, அது சுற்றி வீடுங்க. இது திக்லி ரெசிடென்ட்டு ப்ளஸ் கமர்ஷியல் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் தான் இந்த ஒரு சைட் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் வந்து டெவலப்மெண்ட் ஆக போகிற இடத்துல இடம் வாங்கி வைப்பாங்க. ஆல்ரெடி டெவலப் ஆகிற இடம் இந்த இடத்த ஒரு பட்ஜெட்டான விலையில் ஒரு இடம் கிடைக்குதுன்னா அதை மிஸ் பண்ணிட்டா தான் நம்ம வருத்தப்படணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டு வருத்தப்பட போகிறீங்களா, இல்லை இருக்கும்போதே இந்த இடத்துல பட்ஜெட்டான விலையில் இடம் வாங்கி உங்கள் கனவு வீடை கட்ட போகிறீங்களான்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வரும்போதே பக்கத்தில் நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸுக்கு, காலேஜ், ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்ல போனோம்னா SRM பப்ளிக்
ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் இருக்குது. இதெல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. இந்த சைடில் காலேஜ்னு பார்க்கும்போது விஐடி காலேஜ் இருக்குது, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் நியர்பையில் தாங்க இந்த சைட்டே அமைஞ்சிருக்கு. எதுக்காக இந்த இடத்தாண்ட நான் இடம் வாங்கணுன்ற ரீசன் இருக்குல்ல. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் தொடர்ந்து கூடுவாஞ்சேரி தான் அது ஃபுல்லாக டெவலப்மெண்ட் வந்துருச்சுங்க. ஸோ கிளாம்பாக்கத்தில் நியூவாக ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கத்தில் மீனம்பாக்கத்துலேருந்து ஏர்போர்ட்லேருந்து மெட்ரோவே கொண்டு வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியிலையும் மெட்ரோ அலோகேட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து வண்டர்லா தீம் பார்க் இல்லலூரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம நெல்லிக்குப்பம் ரோட்லேயே போனீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இல்லலூர் அது ரீச் ஆயிடலாம். இது வந்து சிஎம்டி அப்ரோச்சில் இருக்குங்க. மாமண்டூர் வரைக்கும் உங்களுக்கு சிஎம்டி அப்ரோச் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து பொட்டானிக்கல் கார்டன் நம்ம நியர்பையில் வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடத்தாண்ட இடம் வாங்குறது மூலிமா ஒரு 3 ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன், கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். என்னடா கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பிரம்மாண்டமாக ஓப்பன் ஆக போகுது. ஸோ அது ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நீங்கள் 3 ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வண்டலூரில், கிளாம்பாக்கத்தில், ஊரப்பாக்கத்தில் மிஸ் பண்ண விலையில், ஆனால் அதை விட பாதி விலையிலே இந்த இடத்தான உங்களால் இடம் வாங்க முடியும் ஒரு பட்ஜெட்டான விலையில். அதே மாதிரி கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். கூடுவாஞ்சேரி வந்து ஒரு ஹப்பாக வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர், ஆவடி இந்த ஹப்பில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி ரயில்வே கனெக்டிவிட்டியே வரப்போகுதுங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கனெக்டிவிட்டி, இவ்வளோ மேஜரான இடம், வீடுங்க மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை தான் நம்மளோட வசந்தம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. வந்தீங்கன்னா இந்த இடத்துல இடம் வாங்காமல் போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்குது. எல்லா இடத்தையும் நான் சொல்கிறது என்னன்னா, இடம் வாங்கி வீடு கட்டும்போது தான் நம்ம கனவு வீடை கட்ட முடியும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இடமா இந்த இடம் இருக்குது. ஸோ வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீலகிரி நம்பருக்கு கால் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சு உங்களுக்கான கோஆர்டினேஷன் பண்ணி இங்கே ஒரு ஆள் அலோகேட் பண்ணி உங்களுக்கு இந்த சைட்டை ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க. நீங்கள் வரும்போதே வீடுங்க கடைங்கெல்லாம் பார்த்துட்டே வரலாம். ஸோ நிறைய இது போய் உங்களுக்கான பட்ஜெட்டான இடம், வீடு, ஃப்ளாட்டு, ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சா ஒரு லைக்கு, கமெண்ட், ஷேர்லாம் பண்ணினா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஏதோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்கள் ஐடியா பண்ணி டாடா பை பை. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.